அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சரியாக 5 மணிக்கு இணையக்கூடிய ஒரு பாக்கியமே பெரிய பாக்கியம்தான். ஏன்னா அப்போ தான் சைத்தான் சொல்லுவான், நீ என்ன டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுற, ஒரு நாள் லீவ் எடு, ஒரு நாள் ரெஸ்ட் எடு, நீ எதுக்கு இதெல்லாம் தினமும் கேட்குற அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவான். ஆனால் அதெல்லாம் தாண்டி அப்படி கிடையாது. இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு பரிச்சை வைக்க போகிறாங்களா, இல்லை வேறு எதையாவது உங்கள் சொத்தை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்களா, இல்லை வேறு ஏதாவது உங்களை கடினப்படுத்தி ஏதாவது செய்ய போகிறாங்களா? இல்லை. உங்கள் காதுகளையும் உங்கள் இதயங்களையும் கொஞ்சம் எங்களுக்காக கொடுங்கள் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். வேறு எந்த விஷயமும் இதில் கேட்க போகிறதில்ல. அதுவும் எதுக்காக கேட்குறோம் உங்கள் இதயத்தை அப்படின்னா, என்ன சொல்கிறது, சின்ன வயசில் நிறைய பேரை திட்டுவாங்க, பைசா பிரயோஜனம் கிடையாது, பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது, என் தலையை அடமானம் வச்சாவது நான் உங்களை காப்பாற்றிடுறேன் அப்படிமா. தலையை அடமானம் வச்சு எத்தனை கோடிக்கு வாங்குறது யார்? தலையை அடமானம் வச்சா நம்மளை மதிக்கிறது கிடையாது. தங்கத்தை மதிக்கிற அளவுக்கு நம்ம தலையை அடமானம் வச்சா அவனாவது ஏதாவது காசு தர போகிறானா? அதுவும் கிடையாது. உங்களிடத்தில் இதயங்களையும் உங்கள் நேரங்களையும் நாங்கள் கேட்பதற்கு ஒரே காரணம், ஒரு வலிமை நிறைந்த, ஒரு ஆரோக்கியம் நிறைந்த, யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது, ஆண்டவனுக்கு மட்டும்தான் இங்கே எல்லாரும் அடிமைகள் அப்படிங்கிற ஒரு சமத்துவமான, சுதந்திரமான, ஒழுக்கம் நிறைந்த, நல்ல விழுமியங்கள் கொண்ட ஒரு சமூகம் உருவாயிராதா அப்படிங்கிற பரிதவிப்பு தான். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயங்கள் நம்மளோட தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணுக்கும், குறிப்பாக டீனேஜ் பிள்ளைகளோட ரொம்ப 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 கனெக்டிவாக இருக்க போகிற விஷயங்கள். இப்போ உருவாகிற பழக்கம் தான் சாகிற வரைக்கும் நிற்க போகுது. என்ன அப்படின்னா, நம்முடைய அழகு சார்ந்த விஷயங்கள். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எத்தனை பேர் தினமும் எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்பீங்க? எத்தனை பேர் தினமும் எத்தனை தடவை கண்ணாடி பார்ப்பீங்க? இங்கிட்டு போகும்போது, அங்கிட்டு வரும்போது, தலை செய்யும்போது, மேக்கப் பண்ணும்போது, அப்படி இப்படி பவுட்ரு போடும்போது, எக்ஸட்ரா எக்ஸட்ரா பலவேறு காரணங்கள் நம்ம வச்சுக்கிறலாம். புது ட்ரெஸ் போடுறோம், இல்லை நம்ம போடுற ட்ரெஸ்ஸு பர்ஃபெக்டாக இருக்கா, எப்படியோ கண்ணாடி எத்தனை முறை பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சு பார்ப்போமே. எதற்காக அப்படின்னா, நாம் எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியாது. இந்த கண்களுக்கு, இப்போ என்னுடைய கண்கள் இருக்குது அப்படின்னா, இந்த கண்களுக்கு என்னுடைய உருவம் என்பது தெரியாது, என்னுடைய முகம் என்பது தெரியாது. நான் கண்ணாடியில் பார்க்கணும், இல்லை தண்ணியில் பார்க்கணும், அப்போ தான் என் முகம் எனக்கு தெரியும். கண்ணாடியை பார்ப்பதற்கு முன்னாடி, கண்ணாடி உருவாக்கப்படுவதற்கு முன்னாடி மனுஷன் நினச்சிருப்பானா, ஓடுற தண்ணீரை தன்னுடைய முகத்தை பார்த்துருப்பான். அது தூய்மையான தண்ணீராக இருக்க பட்சத்தில் அது பிரதிபலிச்சிருந்துருக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி முகத்தை பார்த்து அது எப்படி இருக்குது, அதை எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் நினச்சிருந்துருப்பான். நம்ம எத்தனை தடவை கண்ணாடியை பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன? மற்றவங்களுக்கு நம்ம கொஞ்சம் லட்சணமாக தெரியணும். யோசிச்சு பாருங்கள், பரட்ட தலையும் கழுவாத முகமுமா இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா பார்க்குறவங்க தான் என்ன நினைப்பாங்க? நம்ம கொஞ்சம் முடியெல்லாம் ஒதுக்கி, தலையை சீவி, கொஞ்சம் தெளிவாக அப்பப்போ முகம் கழுவி அப்படி இருந்தோம்னா இந்த முகமும் கொஞ்சம் அழுக்குப்படியாமல் லட்சணமாக இருக்கும், தலையும் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சில பிள்ளைகள்லாம், சின்ன பிள்ளைகள் இந்த சுருட்டு முடின்னு சொல்லுவாங்க, அந்த சுருட்டு முடி எடுக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் ஸ்கூல் டேஸாக இருக்கும் அந்த பிள்ளைகள். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்காக தலை சீவிக்க தெரியாது, தலையை ஒதுக்கிக்க தெரியாது, திடீர்னு பார்த்தோம்னா பயந்துரும். அப்படி பப்பரப்பா கோலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படியே முடியை விரித்து போட்டுட்டு கிடந்தேன் அப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ அதுக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது தான் இருக்குது. வீட்டில் இருக்கவங்கெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த நம்மை நாம் பேணுதலாக பாதுகாத்து கொள்வது, பாதுகாக்காமல் விட்டால் என்னாகும்? முடியை அப்படியே விட்டுட்டா என்னாகும்? முடியில் அழுக்கு படியும், அழுக்கு படிஞ்சு ஈர் வைக்கும், தானாக அதில் பூச்சி ஒட்டுண்ணிகள் உருவாகும், பேன் உருவாகும். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சீலப்பேன்னு சொல்லுவாங்க, துணியிலேருந்தே பேன் உருவாகும், தலையிலேருந்து உருவாகும் சீலப்பேன். அந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள், நோய் தொற்று, அப்புறம் சொறி சிறங்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் தலைக்குன்னு ஒரு எண்ணெயை தேய்ச்சி குளிர்விச்சு, டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது என்ன? தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை டேண்ட்ரஃப் இன்றைக்கி தலையில். அப்படின்னா என்ன? ஒழுங்காக தலையை குளிர்விக்காமல் தலையினுடைய மேல் தோல் உறிஞ்சு வர்றது, ஸ்கேல்போட மேல் தோல் உறிஞ்சு வர்றது தான் டேண்ட்ரஃப். அது கடைசி வரைக்கும் போகாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இப்போ பார்க்குறோம். அப்படின்னா ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் விட்டுறது, அது ஒரு தொற்று நோயும் கூட. டேண்ட்ரஃப்லாம் தொற்றும். ஒரு தலானியை வச்சு தூங்கும்போது, அது மாதிரி படுக்கைகள் ஒன்றா இருக்கும்போது டேண்ட்ரஃப் தொற்றக்கூடிய ஒன்று. அப்போது நம்ம பேணுதலாக நம்முடைய தலைமுடியை பார்த்துக்கணும், தலையை பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய முகம் எல்லாவற்றையுமே தூய்மையாக பார்த்துக்கணும். அதனால தான் சுத்தம் ஈமானில் பாதி.
நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்றத யோசிச்சுக்கிறோம். பல் எப்படி வளர்க்கணும்னு இன்றைக்கி பல பேருக்கு தெரியறதில்ல. நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போகும்போது அவங்க சொல்லித்தராங்க பல் இப்படித்தான் விளக்கணும், அவங்க அதுக்கு செய்முறை வச்சுருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய செயற்கை பல்லை எடுத்து வச்சு ப்ரஷ்ஷு எடுத்து வச்சு செஞ்சு காட்டுறாங்க. இப்படித்தான் பல் வளர்க்கணும், இப்படித்தான் க்ளீன் பண்ணணும். நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி தினமும் கார்கிள் பண்ணுங்கள், 15 நிமிஷம் கார்கிள் பண்ணுங்கள். அது மட்டும்தான் பற்களை பாதுகாப்பதற்கான கேரண்டி, 100% கேரண்டியான வழின்னு சொல்கிறாங்க. சொல்லி கொடுத்தோன்னே சரிங்க டாக்டர்னு வந்து ஒரு 4 நாள் பண்ணுறோம். அது பிறகு அப்படியே என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்புறம் அப்படியே காலை ஓட்டத்தில் ஓடிட்டுருக்குறோம். திரும்ப ஏதாவது பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம், திரும்ப சொல்லி விடுவாங்க, திரும்ப வந்து ஒரு 4 நாள் பண்ணுவோம். ஒவ்வொரு விஷயத்தையுமே தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை சாப்பிடணும், வயிற்று சுத்தமாக வச்சுக்கிறணும். பல்லில் வந்து பூச்சிப்பல்லாம் வந்துச்சுன்னா அதில் வந்து பூச்சி வரும், புழு வரும். வாய்க்குள்ளேருந்து புழு வரும்னா நம்ப முடியுமா உங்களால்? யோசிக்கவே அருவருப்பாக இருக்குல்ல. அப்போது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை தூய்மையாக வச்சுக்கிறணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவற்றை கவனம் செலுத்துவது அப்படிங்கிறத தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகுபடுத்தி கொள்வது, அலங்காரப்படுத்தி கொள்வதுங்கிறதுல கவனம் போயிடுச்சு. நீ எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிற, நீ எந்த அளவுக்கு உன்னை தூய்மையாக பாதுகாத்துக்கிற, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு உடலினுடைய உறுப்பையும் தூய்மையாக வச்சுக்கொள்றதுக்கு நீ எவ்வளோ மெனக்கெடுற அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அழகுபடுத்துவதற்கும் அலங்காரப்படுத்துவதற்கும் நம்ம தயாராகிடுறோம். சின்ன வயசுலேயே அந்த கேரக்டரை குழந்தைங்கள் கொண்டு போய் கொடுக்கறது யாருன்னா நம்ம தான், பேரண்ட்ஸ் தான். அவங்க என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு வந்து விதவிதமாக ட்ரெஸ்ஸுகளை வாங்கி போட்டு, ஃப்ராக்குகள், அது பொம்பளை பிள்ளைக்கு கடையில் போய் வாங்கினாலே முட்டிக்கால் வரைக்கும் இருக்கிற ஃப்ராகை தான் தருவான். ஆம்பளை பிள்ளைக்கு போய் எடுத்து அப்போவுமே முழுசையும் கவர் பண்ணுற மாதிரி பேண்ட்டு சட்டையை கொடுப்பான். சின்ன வயசுலேருந்தே ட்ரெஸ் ஃபேக்ட்ரி, ட்ரெஸ் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இந்த பெண் பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் அப்படின்னாலே கை கால்லாம் தெரியணும், அப்புறம் ஃப்ராக் மாதிரி போட்டு முதுகு தெரியணும், கழுத்து தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கே ட்ரெஸ்ஸஸ் அப்படி தயாரித்து வருது இல்லையா. அப்போ இந்த ட்ரெஸ் கோடுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் மிக 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 மோசமானது. அது இந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சொல்லிக் கொடுக்குறது யார்? வெயில் இவ்வளவு கொளுத்துது, நம்மளால் ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. இந்த சிச்சுவேஷன்லையே காட்டன் ட்ரெஸ்ஸுகளை போடுறதுக்கு துப்பு இல்லாமல் வெளியில் போகும்போது பிள்ளைகளுக்கு டிசைன் ஃப்ராக்குகளை போட்டுவிட்டு பாவம் இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அப்போது இந்த மாதிரியான ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற விஷயத்தில் ஸ்டார்ட் ஆகிற விஷயம், அதை யார் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறா அப்படின்னா பெரியவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது எங்கே போய் நிற்கிது தெரியுமா? கல்யாணத்துக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கும் போது பிள்ளை கேட்குறா, அந்த வெட்டிங் ஃப்ராக்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் எனக்கு ஃபுல்லாக வாங்கி கொடுங்க, அதில் கொசு வெள்ளை மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஷால் கொடுக்குறான், அதை இப்போ தலையில் போட்டுக்கொண்டு ஃபுல் மேக்கப்பையும் போட்டுக்கொண்டு நான் வருவேன், அப்போ தான் நான் வருவேன், கல்யாணத்துக்கு எனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போகும்போது எனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, மணமகளைப் போலவே தனக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா தான் என்னால் வர முடியும்னு சொல்லி அழுது அடம்பிடிச்சு அந்த மாதிரியான பஞ்சாயத்துகளையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நான் சொல்கிறது 12, 13, 14 வயசு பிள்ளைகளை தான் சொல்கிறேன். அப்போ அழகுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறத நோக்கி அது அப்படியே நகர்ந்துருது. நம்மள எத்தனை பேருக்கு மேக்கப் கிட்ட இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஐப்ரோஸ்க்கு போடுறதுக்கு, கண்ணுக்கு மேலே போடுறதுக்கு, அப்புறம் மேலிமை கீழிமையில் போடுறதுக்கு, கண்மை சுருமா போடுறதுக்கு, லிப்ஸ்டிக் போடுறதுக்கு, ரோஸ் பவுடர் போடுறதுக்கு, இன்னும் எக்ஸட்ரா முகத்தில் தடவுறதுக்கு மட்டுமே 30 ப்ராடக்ட்ஸ் இருக்காமே. நம்ம எத்தனை பேரிடம் இந்த மேக்கப் கிட்டுகள் இருக்கிறது? எனக்கு மேக்கப் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை, எனக்கு லிப்ஸ்டிக் போடணும்னு ஆசை, எனக்கு இந்த சென்ட்டு போடணும்னு ஆசை, நான் கிராமத்துலேருந்து வரேன், என்கிட்ட இதெல்லாம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசிக்குவாளுங்க கிளாஸில், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என்னை தொடர்ந்து ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தானா, அவன் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னான், அவன் கூட நான் போயிட்டேன். அப்படி சென்னை மெரினாவில் கையும் களவுமாக பட்டப்பகலில் பிடிபட்ட ஒரு பெண் பிள்ளை, ஒரு பையனோட ஓடி போய் பிடிபட்ட ஒரு பெண் பிள்ளை போலீஸில் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. அழகு அப்படிங்கிற கலாச்சாரம் எங்கே கொண்டு போய் இந்த உலகத்தை விட்டுருக்கு அப்படின்னா, ஒரு தெருவுக்கு 2 பியூட்டி பார்லர் இருக்குது, ஒரு ஊருக்கு ஒரு லைப்ரரியாவது வச்சுருக்கீங்களாடான்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறதுக்கு துப்பு கெட்ட இந்த சமூகத்தில் ஒரு தெருவுக்கு 2 பியூட்டி பார்லர். இப்போல்லாம் ஆம்பளைங்களுக்கும் சேர்த்து பியூட்டி பார்லர் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் ஸ்பா வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் கேவலங்கள் அதில் அரங்கேறுது, மசாஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போகிற ஒரு மோசமான கலாச்சாரம்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி.
அப்போது சின்ன வயசில் நம்ம கண்ணாடி எத்தனை தடவை பார்க்குறோம் அப்படின்னு கேட்குற இந்த கேள்விக்கு பின்னாடி இந்த உலகத்தின் அரசியல் இருக்கிறது, இந்த சமூகத்தின் அரசியல் இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுமா? இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரங்களில் ஒருத்தவங்க லிப்ஸ்டிக் வியாபாரம் பண்ணுறவங்கன்றது உங்களால் நம்ப முடியுமா? இந்த உலகத்திலே பெரிய பணக்காரங்களாக இருக்கிறதுல ஒருத்தவங்க காஸ்மெட்டிக்ஸ், முகத்தில் அப்பிக்கொண்டு இருக்கிற காஸ்மெட்டிக்ஸ் போடுறத விற்கிறவங்க அப்படிங்கிறத உங்களால் நம்ப முடியுமா? உலக அழகி போட்டின்னு நடக்குதே, அதை எல்லாமே ஏதோ ஒரு நாட்டிலேருந்து ஒரு அழகியை தேர்ந்தெடுத்து அவளின் மூலமாக அந்த நாட்டுக்கு தங்களுடைய மேக்கப் கிட்டுகளை கொண்டு போய் இறக்கி உலக சந்தையாக ஆக்குவதற்கு, தான் தயாரிக்கிற பொருட்களை அந்த ஊரில் கொண்டு போய் வியாபார பொருளாக்கி அந்த மக்களை பூரா சந்தைப்படுத்தி தான் பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு தான் அந்த அழகி போட்டியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ப முடியுதா? என்னங்க, லிப்ஸ்டிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வரலாறு இருக்குமா? மேக்கப்பு திங்ஸ்க்கு பின்னாடி இவ்வளோ வரலாறு இருக்குமா? அதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, 90% மேக்கப் கிட்டுகள் பயன்படுத்துவதற்கு தகுதியற்ற கெமிக்கல்கள் நிறைந்து தயாரிக்கப்படுகின்றன. அந்த கெமிக்கல்ஸில் நிறைய இருக்கும். போதைப் பொருட்களும் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது. தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது. லிப் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்களே, நிறைய பொருட்களில், லிக்விடாக இருக்கிற நிறைய பொருட்களில் மெர்க்குரி கலந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அவ்வளவு மோசமான ஒரு விஷயம் மேக்கப் கிட்டுகள் அழகுபடுத்தி கொள்வது அப்படிங்கிறது. சும்மா இருக்கிற வாய், உதடு, அதில் லிப்ஸ்டிக் போடுறது இஸ்லாத்தில் ஹராம். நெயில் பாலிஷ் போடுறது இஸ்லாத்தில் ஹராம். எத்தனை பேர் நீங்கள் நெயில் பாலிஷ் போடுவீங்க? நெயில் பாலிஷ் போடுற இஸ்லாமிய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்குறீங்க? எத்தனை பேர் லிப்ஸ்டிக் போடுவீங்க? எத்தனை பேர் வீட்டில் லிப்ஸ்டிக் இருக்குது? லிப்ஸ்டிக் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் லிப்ஸ்டிக் போடக்கூடாது. நான் லிப் கிளாஸ் போடுறேன் உதட்டை பராமரிப்பதற்காக அப்படின்னா அது கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதை தான் போடணும். வேசலின் மாதிரியான கலர்லெஸ் இருக்கும் மாய்ஸ்சரைசர், அதை தான் போடணும். நீங்கள் கலராக நான் லிப் கார்டு போடுறேன்னு போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? ஏன் லிப்ஸ்டிக் ஹராம் அப்படின்னா, ஏன் நெயில் பாலிஷ் ஹராம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உளவியல் இருக்குது. வெளியே போகும்போது ஒரு பொம்பளை பிள்ளை சென்ட்டு போட்டு போகக்கூடாது. அதுக்கு பின்னாடி பெரிய சயின்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற வகுப்புகளில் நீங்கள் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் சொல்கிறேன். ஏன் லிப்ஸ்டிக் போடக்கூடாது அப்படின்னா, நீங்கள் போகிறீங்க, தெருவில் நடந்து போகிறீங்க, சாதாரணமாக உங்களை யாராவது ஒரு பையன் பார்க்குறான் அப்படின்னா பார்த்துட்டு கடந்து போகிறான். நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டிருந்தீங்கன்னா உங்கள் வாயும் உங்கள் உதடும் என்ன செய்யும்னா திரும்ப ஒரு தடவை உங்களை பார்க்க சொல்லும். திரும்ப கூப்பிட்டு தனியாக அதை எடுத்து காட்டும், அழகாக்கி காட்டும், அலங்காரப்படுத்தி காட்டும். தனியாக அலங்காரப்படுத்தி காட்டுவது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா வழிகேட்டில் கொண்டு போய் விடும். எப்படி அப்படின்னா, சைத்தானுடைய கேரக்டர், சைத்தானுடைய வேலை, இப்ளீஸோட வேலை என்ன அப்படின்னா, சும்மா இருக்கிற ஒன்றை, சாதாரணமாக இருக்கிற ஒன்றை அலங்காரப்படுத்தி காமிச்சு, அழகாக்கி காமிச்சு, அங்கே பாரு, அலங்காரப்படுத்தி வழிகேட்டுக்கு விரல் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது தான் வேலை. அதனால தான் சும்மா இருக்கிற வாயை நீ லிப்ஸ்டிக் போட்டு அலங்காரப்படுத்தி தெருவில் போகும்போது அப்படி போகாத, ஹராம். நான் வீட்டில் இருக்கும்போது மட்டும் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன், வெளியில் போகும்போது லிப்ஸ்டிக் போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது லிப்ஸ்டிக் கம்பல்சரி போடணுங்கிற பைத்தியங்களையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் இப்போ நைட்டு 11:30 போகிறோம், வீட்டில் லிப்ஸ்டிக் நல்லா செக்கச்சவே லிப்ஸ்டிக் போட்டிருக்கிறா. அவளால் லிப்ஸ்டிக் போடாமல் இருக்கவே முடியாது. லிப்ஸ்டிக் பைத்தியம், லிப்ஸ்டிக் அடிக்ட் ஆகிட்டாவ. கடைசியில் உதட்ட ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட காட்சிகள்லாம் உண்டு. நீங்கள் பயன்படுத்துகிற லிப்ஸ்டிக்கில் என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன செய்கிறது? எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், மேக்கப் பண்ணிட்டு தானே மேடம் போகணும். எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம், மேக்கப் பண்ணிட்டு தானே நான் போகணும், அழகாக இருக்கணும்ல. லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணி அழகாக இருக்கிறதுங்கிறது வீட்டுக்குள்ளையா இல்லை 10 பொது மக்கள் முன்னாடியா? ஒரு பெண் தன்னை அழகாக காமிச்சு கொள்ள முடியும் யாருக்கு முன்னாடி? தன் தாய் தகப்பன் முன்னாடி அழகாக காமிச்சிக்கலாம், லிப்ஸ்டிக் கூட போட்டுக்கரலாம். வெளியே போகும்போது ஒரே ஒரு அந்நிய ஆண் இருக்கும்போது, ஒரே ஒருத்தர் அந்நியர்களாக இருக்கும்போது அப்போ என்ன செய்வீங்க? அப்போ பொது இடத்துல போகிறீங்க, பொது கல்யாணத்துக்கு போகிறீங்க, எல்லா மக்களையும் பார்க்குறீங்க, போகும்போது மேக்கப் பண்ணிவிட்டு எப்படி போகிறது? ஆகுமா? ஆகாது. ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இன்னொரு ஆண் அல்லது இன்னும் 10 பேர் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய மேக்கப்பை பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வேல்யூ 0.
இஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக ஒருத்தவங்களை பார்த்தா புன்னகையோட அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு சின்ன புன்னகையோட நம்முடைய இதழ்கள் விரிந்து, லேசாக இந்த பக்கமும் இதழ்கள் விரிந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சிறு புன்னகையோடு சொல்வது மிகப்பெரிய சதக்கா, பெரிய தான தர்மம் செய்வதற்கு சமம். நமக்கு அப்படி மோட்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த அழகு, இந்த அலங்காரம், லிப்ஸ்டிக்கு ஹராம். நீ உன்னுடைய ஆளுமையை, உன்னுடைய தைரியத்தை, உன்னுடைய தன்னம்பிக்கையை, உன்னுடைய தெளிவை, உன்னுடைய முயற்சியை, உன்னுடைய உழைப்பை நம்பாமல் உதட்டு சாயத்தை நீ நம்பிக்கொண்டு நிற்கிற. அதை போட்டால் நான் பெரிய பர்சனாலிட்டி, எனக்கு ரொம்ப தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் விரலில் போடக்கூடிய நெயில் பாலிஷ் போடணும்னா நகம் நல்லா வளர்த்துருக்கணும் முதல்ல. அப்போ தான் பளபளன்னு அழகாக இருக்கும். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? நகத்தை வெட்டி சுத்தமாக்கி, ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் நகத்தை வெட்டி எந்த அழுக்கும் இல்லாமல் சுத்தபத்தமாக்கி ஜும்மா தொழுகைக்கு வர சொல்லி இஸ்லாம் நம்ம கட்டளையிட்டு இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாரமும் நம்ம நகை வெட்டி விரல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறோமான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா அந்த விரலுக்கு அடியில் இருக்கக்கூடிய, அந்த நகத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இடங்களில் ரொம்ப ஈஸியாக அழுக்கு சேரும். அந்த அழுக்கு என்ன செய்யும்னா நம்ம வாய் வழியாக உள்ளே போய் ஏகப்பட்ட புழுக்களை வளர்க்கும். அதனால் மரணித்தவர்கள்லாம் உண்டு. அதனால தான் ஒரு காலத்தில் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸில் நகம் வெட்டுறது அப்படிங்கிறத முக்கியத்துவப்படுத்தி ஒரு 5 இயர்ஸ் பிளானில் நகம் வெட்டுறதை பற்றியே பேசினாங்க. பிள்ளைகளாம் நகை வெட்டி சுத்தபத்தமாக வராங்களா பாருங்கள். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நகை வெட்டியிருக்கான்னு விரல் நீட்டுங்கன்னு பார்ப்பாங்க. பிடி டீச்சர் இருந்தாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, சாகிற வரைக்கும் விஷயம் இருக்குது. அப்போ நான் நகை வளர்க்குறேன்னு சொல்லி நகத்தை வளர்த்துக்கிட்டு அதில் நெயில் பாலிஷை போட்டுக்கிட்டு போகும்போது அது கவர்ச்சியாக உனக்கு பாதிப்பாகுது, அது ஒரு கேவலம்ங்கிறது அடுத்து. ஆனால் சாகிற அளவுக்கு அதில் விஷயம் இருக்குது. நீங்கள் என்னதான் நீங்கள் தூய்மையாக வச்சுருந்து நான் ப்ரெஷ்ஷு போட்டு தேய்க்கிறேன்னு தேய்ச்சா கூட அதில் இருக்க அழுக்கை உங்களால் நீக்க முடியாது. அதில் பெரிய கொடுமை இடது கையில் நகம் வளர்க்குறது. நீங்கள் எல்லாம் டாய்லெட் போயிட்டு எப்படி கழுவுவீங்க? என்ன செய்வீங்க? நகம் வளர்த்துருக்குறீங்க, கழுவிட்டு வந்துட்டீங்க, அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளை எப்படி சுத்தம் பண்ணுவீங்க? கேவலமான ஒரு விஷயங்கள், சைத்தானே இப்லீஸையும் விரல் இடுக்குகளில் வச்சுக்கிட்டு வாழக்கூடிய அசிங்கங்கள். நகம் வளர்க்காதீங்க. மருதாணி போடுறது சுண்ணத்துன்னு சொல்லப்பட்டுச்சு. நீங்கள் நெயில் பாலிஷ் போடாதீங்க, ஆனால் மருதாணி போடுங்க. அது மருந்து, அது பித்தத்தை போக்கக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது, நிறைய மெடிசினல் வேல்யூஸ் அதில் சொல்லப்படுது. அப்போ மருதாணி போடுங்க. சின்ன பிள்ளையில எப்படி நாங்களாம் மருதாணி போட்டோம்? குப்பி போடுவோம். குப்பியாக போட்டு நடுவில் நல்ல வட்ட நிலா மாதிரி நடுவில் உள்ளங்கையில் தட்டி ஒரு மருதாணி வைப்போம். இப்போ எப்படிமா வைக்கிறீங்க மருதாணி? யாராவது அம்மியில் அரைச்சி மருதாணி வைக்கிறீங்களா? அப்போ பாக்கு சுண்ணாம்பெலாம் வைப்பாங்க. நல்ல நல்ல சவப்பு பிடிக்கணும், நிறம் பிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு அரைப்பாங்க, என்னென்னமோலாம் வச்சு அரைப்பாங்க. அது கூட சேர்த்து வச்சு நல்லா பிடிக்கணும் சவப்பா அப்படின்ட்டு. அதெல்லாம் நிறையா விதத்தில் மருந்து தன்மையுடையதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் யார் குப்பி போடுறீங்களா மெஹந்தி போடுறீங்களா? மெஹந்திங்கிறத அரைச்சி அதை போடுறீங்களா இல்லை கோன் போடுறீங்களா? கடையில் கோன்களை வாங்கிக்கிறது, அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி கையை அப்படியே வச்சு இந்த விரலுக்கு போடு அப்படியே ஆரம்பித்து இங்கே கை வரைக்கும் பூராத்தி நீட்டி விட்டு கீழ்கை, மேல் கை, கால், முழங்கால் வரைக்கும் மருதாணி இழுத்துறது போல் கோன். அந்த கோன் இஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ். நீங்கள் முழுக்க அழகுபடுத்தி கொள்வதற்காக போடுகிற அந்த கோன் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜியை ஏற்படுத்தலாம், உங்களுக்கு வேறு ஏதாவது அரிப்பை ஏற்படுத்தலாம், வேறு ஏதாவது பிடிக்காத விஷயத்தை ஏற்படுத்தலாம். அதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் உட்பட எல்லாமே கெமிக்கல்ஸ். இந்த கோனை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் எல்லாவற்றிலும் அலங்காரம். நீங்கள் உங்களுக்காக உங்கள் கையை அலங்காரப்படுத்திக்கிறீங்களா? அடுத்தவங்களுக்காக உங்கள் கையை அலங்காரப்படுத்திக்கிறீங்களா? அதை பார்த்துட்டு சொல்லணும், சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லணும். எவ்வளவு 4 பேர் உடனே குழுன்னு ஆயிரும் நமக்கு. போடாதீங்க. கல்யாணம் ஃபங்க்ஷன் அப்படின்னு இப்போ எது வந்தாலும் ஒரு இப்லீஸு கூட சேர்த்துக்கிறது ஒரு ஃபங்க்ஷன். என்ன மெஹந்தி ஃபங்க்ஷன். எல்லாவற்றிலும் நமக்கு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பொழுதுபோக்கு, இப்லீஸை கூட்டு சேர்த்து கொண்டு எதையாவது ஒன்று செய்வோம். நான் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த கல்யாணம் வேறு ஏதாவது ஃபங்க்ஷன் இது எதுக்கும் போகாதீங்க. உங்களை கெடுத்துருவாங்க. பெரியவங்கன்ற பேரில் இருக்காங்களே, உங்களை கெடுத்துருவாங்க. தாங்கிட்டதும் இல்லாமல் பிள்ளைகளையும் கெடுத்துருவாங்க. நீங்கள் போகாதீங்க. கூப்பிட்டா நான் வரலைன்னு சொல்லுங்கள். போயே ஆகணும்னு சொன்னால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க. நான் மேக்கப் பண்ண மாட்டேன்,
நான் ஃபர்தா போட்டு தான் வருவேன், நான் நோஸ் பீஸ் போட்டுருவேன், நான் என் முகத்தை யாருக்கும் காட்ட மாட்டேன், என்னை வந்து என் மகளை பார்த்தியா அப்படின்னு ஷோகேஸ் பண்ணக்கூடாது அங்கே கூட்டிகிட்டு போய், நான் ரொம்ப சிம்பிளாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லுங்கள். அங்கே போய் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் ஆடம்பரமான ஒரு ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கொண்டு அந்த ஃபர்தாபுரம் கலர்த்திடுறது, நகை போடுறது, சின்ன பிள்ளைகளுக்கு நகை போடுறது, தங்கத்தில் செயின், அது இது கழுத குதிரை எல்லாத்தையும் சின்ன பிள்ளைகளுக்கு மாட்டி விடுறது. நீங்கள் தான் கெட்டு ஒழிஞ்சிங்க, பிள்ளைகளுக்கும் அதை போட்டு ஃபங்க்ஷனுக்கு கெடுக்கிறது. கொலுசு சலக்குன்னு கொலுசு போடுறது, கொலுசு சத்தம் கேட்குற வீட்டில் மலக்குகள் இருக்க மாட்டாங்க. சலக்குன்னு கேட்டுக்கிட்டு நாய் கத்துற மாதிரி சலக்குன்னு கேட்டுச்சுன்னா, எப்படி வீட்டு வாசலில் நாய் நின்று கத்திக்கிட்டு இருந்தால் மலக்குகள் உள்ளே வரமாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கோ, அது மாதிரி சலக்குன்னு கொலுசுகளை போட்டுக்கிட்டு நீங்கள் உலாத்துனீங்கன்னா மலக்குகள் வரமாட்டாங்க. இப்ளீஸ் தான் உள்ளே இருந்து சலக்குன்னு இருப்பான். அப்போ கொலுசு போடுறதுல இருந்து, லிப்ஸ்டிக் போடுறதுல இருந்து, எல்லாவற்றிலையும் மெஹந்தி போடுறதுல இருந்து எல்லாவற்றிலையும் இப்ளீஸை கூட்டு சேர்த்து கொள்கிறார்கள். ஃபங்க்ஷன்ஸுக்கு போகாதீங்க, போனால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுங்க, நான் சிம்பிளாக இருப்பேன் அப்படின்னு. ஃபர்தா போட்டால் வந்து அவ்வளோ வளையல் போட்டிருக்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் போய் ஃபர்தாவை கலத்திடுறது. சும்மா மேலே மட்டும் ஒரு துணி, துப்பட்டி மாதிரி ஒரு துணியை போட்டுக்கிறது. என்ன இங்கே மட்டும் துப்பட்டி போடுறீங்கன்னு கேட்டால் கையில் போட்டிருக்க வளையல் தெரியணும்ல, அதனால தான். மற்றவர்களுக்கு நகை தெரியணும், மற்றவர்களுக்கு கழுத்தில் இருக்க நகை தெரியணும், மற்றவங்களுக்கு காதில் போட்டிருக்க லோலாக்கு தெரியணும், மற்றவங்களுக்கு கையில் இருக்கிற நகை, காப்பு, மோதிரங்கள் உட்பட எல்லாத்தையும் காட்டணும். அதுதான் கௌரவம், அதுதான் ஸ்டேட்டஸ்ன்னு இந்த கேடுகட்ட சமூகம் நினைக்குது. என் அடுத்த தலைமுறை பிள்ளைகளே, உயிருக்குயிராக உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் இதன் மேலே ஆசைப்படாதீங்க, தங்க நகை மேலே ஆசைப்படாதீங்க, இந்த அலங்காரங்களின் மீது ஆசை வைக்காதீங்க. புன்னகையோடு எல்லாருக்கும் சலாம் சொல்கிறோமே, அதுதான் உண்மையான அலங்காரம். அதை விட உங்களோட புன்னகையை விட அழகு அப்படிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. அலங்காரங்கிறது நல்ல விதத்தில் நான் சொல்கிறேன். சலாம் சொல்லும்போது அது அவ்வளவு அழகாக இருக்கும் உங்கள் முகம், அதுக்காக சொல்கிறேன். ஆனால் இந்த காஸ்மெட்டிக்ஸ் செய்யக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு மோசமான விஷயங்களாக இருக்குது. அதுவும் தங்கம், அந்த ஒரு புள்ளி விவரத்தை வந்து நான் போட்டிருக்கிறேன் என்னோட பதிவுகளில். ஒரு வருஷத்துக்கு எத்தனை மில்லியன் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெண் பிள்ளைகள்னு பதிவு போட்டிருக்கேன் இந்தியாவில். ஒரு வருஷத்துக்கு, ஒரு நாளைக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு படி, தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் ரெக்கார்டு படி 10 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் பிறக்குதுன்னா 4 பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள் 1980களில். இன்னமும் நடக்குது, தெரிஞ்சும் தெரியாமலும் இன்னமும் நடக்குது. 10 பிள்ளைகள 4 பிள்ளையை கொண்டுருவாங்க. என்ன காரணம்? யார் வளர்ந்து நகை சேர்க்கணும், இது பண்ணணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். தங்கம் அப்படிங்கிற கான்செப்ட், நீங்களாம் வளர்ந்து பெரிய பிள்ளையானீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் பேசுகிறாங்க அப்படின்னா 1 பவுன் தங்கத்தை கூட என் வீட்டில் இருந்து கொண்டு போக முடியாதுன்னு சொல்லுங்கள். தேவைப்பட்டால் அவங்களோட தாய் தகப்பன் பின்னாடி கொடுக்கட்டும், திருமணமாகி சில வருடங்களுக்கு பின்னாடி கொடுக்கட்டும், நீங்கள் வாங்கிக்கிறங்க. கல்யாணத்தின் பொருட்டு நான் எங்கள் வீட்டில் இருந்து நான் எதையுமே நான் தங்கத்தை கொண்டு வர மாட்டேன், தைரியமாக சொல்லுங்கள். சபையில் நின்று சொல்லுங்கள். எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாப்பிள்ளை தான் மகர், நான் என்ன கேட்குறேனோ அதை மகராக கொடுத்து கல்யாணம் பண்ணுமே தவிர ஒரு பெண்ணை எதுவுமே கொடுக்க சொல்லலை, கொடுக்கக்கூடாது, அது ஹராம். ஏன்னா என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக நான் இன்னைக்கு கொடுத்துருவேன், நாளைக்கு இல்லாத ஒரு பிள்ளை, ஏழை பிள்ளை, அவள் கல்யாணம் ஆகாமல் நிற்பா, ஏன்னா அவளால் கொடுக்க முடியாது. பார்த்தீங்களா, அதுக்கு நான் வழிவகுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சபையில் நின்று சொல்லுங்கள். எதையும் கொண்டு வர மாட்டேன்னு சபையில் நின்று சொல்லுங்கள், துணிச்சலாக சொல்லுங்கள், ரசூலாவை முன்னிறுத்தி சொல்லுங்கள். அப்படி பெண் பிள்ளைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், இந்த சமூகத்தில் வரதட்சணை இருக்காது, ஆதிக்க சக்திகள் இருக்காது, பெண்ணை ஏமாற்றக்கூடிய சக்திகள் இருக்காது. மிக தெளிவாக உங்களை நீங்கள் வடிவமைத்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ தங்கம் அப்படிங்கிறதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க, தங்கம் அப்படிங்கிறதுக்கான வரவேற்பை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்திக்காதீங்க, தங்கம் அப்படிங்கிற போதைக்கு பின்னாடி போயிடாதீங்க. உங்களுடைய அம்மாவே அதை வந்து சொல்லத்தான் செய்வாங்க, ஃபாத்திமா சபரிமாலாக்கு வேறு வேலை இல்லை, வாய் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவா. இந்த சமூகத்தில் அப்படியெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் துணிச்சலாக செயல்படுங்க. எது சத்தியம்னு தெரிந்து கொண்டு அந்த பாதையில் போங்க. ஒரு சமூகம் சீர்கெட்டு கிடக்குது, நாம் தான் சீர்திருத்தக்கூடிய இடத்துக்கு கொண்டு வர வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள்.
அதில் மிக சிறப்பாக இன்றைக்கி ஒரு செய்தி சொன்னாங்க, மேக்கப்புக்கு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்னு வந்துருச்சு. வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அப்படிங்கிறது என்னென்னா, தண்ணி ஊற்றினாலும் கலையவே கலையாதான். நீங்கள் என்னென்று போய் ஒளி செஞ்சு அதில் இருக்க மெர்க்குரியெல்லாம் கழுவி ஊற்றுவீங்க, ஒளி செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா? ஒன் டே ஃபுல்லும் கலையாத மேக்கப் வாட்டர் ப்ரூஃபோட அப்படின்னு. இந்த மாதிரியான பல கூத்துக்கள், பல விஷயங்கள். நீங்கள் போடக்கூடிய ஹிஜாமா, தலைமுடியை மறைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஜாமா, நீங்கள் போடக்கூடிய ஹிஜாப், ஹிஜாமான்னு எழுதியிருக்கிறேன். நீங்கள் போடக்கூடிய ஹிஜாப், தலைக்கு வந்து துணியை மறைக்கணும், மாராப்பு சீலைன்னு அதுக்கு தமிழில் பேர். அது வந்து எவ்வளவு பெருசாக இருக்கணும். இப்போ என்ன ஸ்டைல் ஆயிடுச்சு அப்படின்னா, தலைக்கு துணியை போட்டுட்டு அந்த ஷால் வந்து கழுத்தை மட்டும் சுற்றி கொண்டு போடுற மாதிரியான எல்லா வேலையும் இன்றைக்கி யூடியூப்பில் சொல்லி கொடுத்துட்றாங்க. அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை, உடைய வயிறு வரைக்கும் கீழே வரணும். உடைய பின்னழகுன்னு சொல்கிறாங்களே, அதை கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஷால் வரணும். கொஞ்சம் ஒல்லியாக இருக்க பிள்ளைகள்னால் பரவாயில்ல, கொஞ்சம் புசு புசுன்னு இருக்க பிள்ளைகள் அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய முன்பகுதி முழுக்க வந்து உங்களுடைய அந்த துணி மறைக்கணும். உங்களுடைய பின்பகுதி முழுக்க அந்த கூடுதலாக அந்த துணி மறைக்கணும். நீங்கள் போடக்கூடிய ஃபர்தா லூஸாக இருக்கணும். உங்களுக்கு 7 வயசு 8 வயசு ஆயிடுச்சா ஃபர்தா போடுங்க. அதுலேருந்து ஃபர்தா கல்ச்சருக்கு வாங்க, லூஸாக போடுங்க. ஃபிட்டாக எடுத்து உடம்பு டைட்டாக போட்டேன் அப்படின்னா ஹராம். நான் வந்து என்னோடய ஃபர்தாவை டைட்டாக போடுறேன் அப்படின்னா ஹராம். என்னோடய ஷாலை வந்து சின்னதாக போடுறேன் அப்படின்னா ஹராம் தான். நீங்கள் என்னத்துக்கு போடுறீங்க? அப்படியே விடலாமே. போடக்கூடிய நோக்கம் என்ன? அனைத்தும் மறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். என்னுடைய உடல் காட்சி பொருள் அல்ல, மற்றவன் பார்க்குறதுக்காக என்னுடைய உடல் கிடையாது. அதனால் எங்கள் நபி எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க, நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அதில் அலங்காரம், கல் வச்சது, அலங்காரம் பண்ணது, அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அலங்காரத்தை கொண்டு போய் நான் அழகாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்துக்காக தான் அதெல்லாம் போட்டோம். அப்படி வெளியே காட்டக்கூடாது அப்படின்னு. அப்புறம் அதையே வந்து மறுபடியும் அலங்காரமாக பண்ணி விதவிதமான ஃபர்தாக்கள், விதவிதமான மக்கனாக்கள்னு போனோம்னா என்ன அர்த்தம்? அதையே அலங்காரம் பண்ணி போனால் என்ன அர்த்தம்? அது ஹராம். ஒரு நாள் அறிவிக்க போகிறோம், டைட்டான ஃபர்தாக்கும் கல் வச்ச மக்கனாவுக்கும் போட்டிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஹராம், செல்லாது அப்படின்னு அறிவிக்க போகிறோம். அப்படி அறிவிக்கும் போது என்ன செய்கிறது? எல்லாரோட ஃபர்தாவையும், டைட்டான ஃபர்தாவையும், டிசைனாக இருக்கிற மக்கனாவையும் வெளியே தூக்கி எறியக்கூடிய ஒரு விஷயமாக ஆக போகுது. சாதாரண சுடிதார், சாதாரண ட்ரெஸ்ஸு 1000 ரூபா அப்படின்னா, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக ரொம்ப டிசைனாக பார்த்து வாங்கக்கூடிய ஃபர்தாலாம் 5000 ரூபா, 4000 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா, 1500 ரூபா. என்னவா ட்ரெஸ்ஸே வந்து 1000 ரூபா. நீங்கள் போடக்கூடிய ஃபர்தா அலங்காரமற்று சாதாரணமாக லூஸாக உங்களை அழகாக காட்டக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய ஃபர்தா ஏன் அவ்வளோ காஸ்ட்லி? ஃபர்தாக்களுக்கு என்ன அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளோ பிஸ்னஸ்க்கான கடைகள், மக்கனாக்கு அவ்வளவு கடைகள்? ஏன் எல்லாத்துலேயும் அலங்காரம்? நோஸ் பீஸ் தச்சு விற்கிறாங்க. போய் கடையில் போய் பார்க்குறேன், எம்ப்ராய்டரி போட்டு வச்சு அழகழகாக தொங்குது. என்ன அலங்காரம்? அலங்காரத்தின் பின்னால் செல்லாதீர்கள். எதுக்காக மக்கனா போடுறோம் தெரிஞ்சுக்கிறங்க. கம்பல்சரி நீங்கள் போடக்கூடிய ஷால்ஸ் வயிறு வரைக்கும் வருதா முன்னாடி பாருங்கள், பின்னாடி இடுப்புக்கு கீழே வரைக்கும் வருதா பாருங்கள். அப்படி இல்லையா அதை போடாதீங்க. நோக்கம் அடிபட்டு போச்சுல்ல, நோக்கம் அடிபட்டு போச்சு. அப்போ டைட்டான ஃபர்தாக்கள் போடாதீங்க, நோக்கம் அடிபட்டு போச்சு. அப்புறம் நீங்கள் எங்கேருந்து ஈமானை உறுதிப்படுத்தி கொள்வது? நம்ம போடக்கூடிய உடையிலேயே நம்ம ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள முடியலையே, நம்ம எங்கேருந்து நம்முடைய மற்ற எல்லா விதமான இஸ்லாமிய வேல்யூஸ்லையும் எங்கேருந்து உறுதிப்படுத்துறது? அதில் இன்றைக்கி வந்து ஃபர்தா போடுறதுல பல பெண்களுக்கு எரிச்சல், வளர்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு எல்லோரும் டிசைனாக ஹேர் ஸ்டைல்லாம் போட்டு வரும்போது நான் மட்டும் எதுவுமே செய்ய முடியலை, எது செஞ்சாலும் நீங்கள் தலையில் துணி போட சொல்கிறீங்க, கடுப்பாகுது. சில பேர் கொஞ்சம் நாள் கழித்து இந்த ஹிஜாப் போடுறதுலேருந்து வெளியே போயிடுறாங்க, ஃபர்தா போடுறதுலேருந்து வெளியே போயிடுறாங்க. போங்க, கடைசியில் நீங்கள் மறுமையில் சொர்க்கத்துலேருந்து வெளியே போகிறீங்க, அவ்வளோதானே? ரசூல்லாவோட பரிந்துரையிலிருந்து வெளியே போகிறீர்கள், அவ்வளவுதானே? நான் மிகவும் வலிமையாக இன்னொரு தடவை சொல்கிறேன், இந்த கல்யாண கூத்துக்களில் படிக்கிற பிள்ளைகள் உடன்படாதீங்க. ரொம்ப வலிமையாக அவற்றை புறக்கணிப்பு செய்யுங்கள். இப்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் வந்து இனிமேல் மேக்கப் கிட் யூஸ் பண்ண மாட்டேன், சொல்ல போகிறது எத்தனை பேர்? நான் இனிமேல் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ் யூஸ் பண்ண மாட்டேன், சொல்ல போகிறது எத்தனை பேர்? அல்லாவுக்காக இதை தடுத்துக்கொள்வேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நான் லூஸாக தான் ஃபர்தா போடுவேன்,
நீங்கள் சொல்கிற மாதிரி நான் போடக்கூடிய தலையோடு சேர்த்து போடக்கூடிய துணியை மக்கனாவை அந்த ஷாலை நான் வயிற்று பகுதி கீழே வரைக்கும் பின்னாடி இடுப்பு பகுதிக்கு கீழே வரைக்கும் வர்ற மாதிரி பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணி போட போகிறேன். சொல்பவர்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர்? இந்த ரோஸ் பவுடர் உள்ளிட்ட அலங்கார பொருட்கள், சென்ட் அடிச்சுட்டு வெளியே போகிற விஷயங்கள், நீங்கள் நல்லா ஊது போட்டு அழகாக மடித்து வைக்கலாம். ட்ரெஸ்ஸை கம்மன்னு இருக்கலாம். நம்ம அணியும் போது நமக்கு வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும். ஆனால் உங்கள் உடம்பு மேலே பாடியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது வேர்வையோட கலந்து இன்னொரு அந்நியனை சாதாரணமாக அது உங்களை பக்கம் இழுக்கும். அது ஆண் போட்டாலும் சரி பெண் போட்டாலும் சரி அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஒரு பெண் தன்னை தற்காத்து கொள்வதற்கு அந்த வேலையை செய்யக்கூடாது. இது பல மார்க்கங்களில் உண்டு. பர்ஃப்யூமில் இருந்து சென்ட்டிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கான விஷயங்கள். இவற்றை நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு இதை நான் கண்டிப்பாக நான் வெளியே போகும்போது சென்ட்டு போட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள், பேணுதலாக இருப்பேன் அப்படின்ற விஷயங்கள், என்னுடைய உதட்டோட நிறம் தனியாக தெரிகிற மாதிரி எதையும் நான் உதட்டில் பூசிக்கிட்டு வேசலின்ங்கிற பேர்லையோ இல்லை லிப்கார்டுங்கிற பேர்லையோ நான் எதையும் பூசிக்கிட்டு தெரிய மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள், இவற்றெல்லாம் இவ்வளவு தூரம் பேணுதலாக இருக்க வேண்டிய தேவைகள். தங்க நகையின் மீது நான் ஆசைப்பட மாட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள். கண்டிப்பாக நாளை பின்ன கல்யாணம்னு நிற்கும் போது நான் தைரியமாக துணிச்சலாக சபையில் சொல்லுவேன், என் வீட்டிலேருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தையோ சீரையோ வண்டியையோ வாகனத்தையோ எதையும் வாங்கிட்டு வர மாட்டேன், நான் மட்டும் தான் வருவேன். நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் உலக கல்வி படிச்சிருக்கேன், நான் மார்க்க கல்வி படிச்சிருக்கேன், நான் இபாதத்தானவள், நான் இந்த குடும்பத்தை பேணுதலாக நான் பார்த்துக்குருவேன். அப்படியே சொல்லக்கூடிய தைரியமான பிள்ளைகள் எத்தனை பேர்? வரதட்சணைங்கிற கொடுமையை நான் ஒழிப்பேன். என் வீட்டில் இருக்குங்கிறதுக்காக நான் தூக்கிட்டு வர மாட்டேன். எனக்கு தேவைப்பட்டால் எப்பயாவது பிற்காலத்தில் என் தாய் தகப்பனை எனக்கு தருவாங்க. தேவைப்படாத இடத்துல இறைவன் என்னை கொண்டு போய் வைப்பான். ஏன்னா அல்லாவுக்காக, மார்க்கத்துக்காக, இஸ்லாத்துக்காக, ரசூலுக்காக நான் திருமணத்தை ஒரு மாப்பிள்ளையை கட்டும்போது அவங்க சொன்ன முறைப்படி கட்டும்போது எல்லா விதமான வளத்தையும் இறைவன் எனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் 10 வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் 10-12 வயசு பிள்ளைகளுக்குலாம் அதை சொல்லித்தரணுமான்னு கேட்டால் சொல்லித்தரணும். அப்படி சொல்லி கொடுத்தா தான் டேம்லேருந்து விழுந்து செத்து போனாங்களே வரதட்சணை கொடுமையில் ஆயிஷாங்கிற பெயர் கொண்ட பிள்ளை, அப்படி எதுவும் விபத்து நடந்துடாமல் இனி பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த கேடுகட்ட சமூகம் தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் பள்ளிவாசலுக்கு போகும், தொழுகும், வரும், எல்லாம் செய்யும். இன்னொரு பக்கம் வரதட்சணை வாங்கும். அதை ரெக்கார்டு நோட்லேயே எழுதும். பள்ளிவாசல் நோட்லேயே எவ்வளோ வரதட்சணை, இதில் எத்தனை பர்சன்ட் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு கொடுக்கக்கூடிய கேடுகட்டத்தனங்கள் எல்லாம் நடக்குது. இவற்றையெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா 10 வயசுலேருந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறணும்? நகை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அலங்காரங்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? மேக்கப்புங்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? தெரிஞ்சுக்கிறணும். நிச்சயமாக தெரிஞ்சுக்கிறணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ உறுதி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர்? நாங்கள் கண்டிப்பாக அதை செய்வோம். நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் குறித்து வச்சுருக்குறோம். நாங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவோம். இனி ஏற்கனவே இப்படி இருந்துச்சு. எனக்கு எது தெரியுமா பெரிய சந்தோஷம்? நான் ஏற்கனவே இப்படி இருந்தேன், ஆனால் இவங்க சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு இனி இப்படித்தான் இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படி உறுதி கொள்ளக்கூடிய பிள்ளைகள் கண்டிப்பாக உங்கள் விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு பெரிய சந்தோஷத்தை தரும், சமூகத்தில் பெரிய மாற்றங்களை தரும். உங்களை பார்த்து பல பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய மாற்றம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கி அடுத்து பேசும்போது நான் இப்படி இருந்தேன், இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், எனக்கு நியாயம்னு படுது, நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன், நான் இனி என் வீட்டை மாற்ற போகிறேன், நான் இந்த சமூகத்தை மாற்றுவேன், நிச்சயமாக மாற்றுவேன், அதற்கு நான் வாழ்ந்து காட்டுவேன் முதல்ல அப்படின்னு இந்த ட்ரெஸ் கோட்லேருந்து, மேக்கப்பில் இருந்து, அலங்காரப்படுத்துறதுல இருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்து கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத இன்றைய வகுப்பில் நீங்கள் பகிருங்க. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆற்றலை வழங்குவானாக. இந்த அலங்காரத்தின் பின்னால் செல்லாத, மாயைகளின் பின்னால் செல்லாத வைராக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. சிறந்த கல்வியும் உயர்ந்த ஈமானும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அணிகலன்கள் அப்படிங்கிற புத்தியை இறைவன் நமக்கு தருவானாக, அதை உணரச் செய்வானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன்.